வெல்கம் டு சுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு பாலாக்கீரை ஜீரா அரைச்சி விட்ட குருமா, பாலாக்கீரையில உப்பு உருண்டை, இதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி செய்யலாங்கிறத குயிக்கா பார்த்துடலாங்களா? ஒரு கட்ட அளவுக்கு பாலாக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுல பாதி அளவு பொடிசா சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீதி பாதியை நம்ம உப்பு உருண்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான புதுவிதமான ஆரோக்கியமான சமையலுக்கு மறக்காம சுவையும் ஆரோக்கியமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பசலைக்கீரையில நைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிறதுனால பிபியை 1 மணி நேரத்துக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிடுது. அதனால பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க மறக்காம இந்த கீரையை உணவுல அடிக்கடி சேர்த்துக்கலாம். பாலக்குல கால்சியம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா விட்டமின் K ஒன்னும் இருக்கு. இது போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். எஸ்பெஷலா பாட்டி தாத்தா அண்ட் லேடிஸ்க்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அவாய்ட் பண்ண பாலக் ரொம்ப தேவையா இருக்கு. ஒரு மிக்சர் ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கசகசா 1 டீஸ்பூன், பொட்டுக்கல்ல 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகா 2, 1 துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு தேங்காய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 1, உப்பு 1 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நறுக்கின பாலக்கீரையை இதோட போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கீரையை நல்லா வேக வச்சிருங்க. கீரை நல்லா வெந்ததும் அரைச்ச பேஸ்ட்டை எடுத்து கொட்டி குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டும் கீரையும் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வேக வச்ச சுண்டலை இதில் 1 கப் அளவுக்கு எடுத்து கொட்டிடுங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வேக வச்சு உருளைக்கிழங்கு கூட ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொண்டக்கடலை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய சுவையான ஜீரா அரைச்சி விட்ட பாலக்கீரை குருமா ரெடி. இப்போ உப்பு உருண்டைக்கு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ அதே பண்ணல 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்ச பாலக்கீரையை சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வேக வச்ச பிறகு மிக்சியில் 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இதோட கலந்துட்டு நல்லா கொதிச்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வறுத்து வச்ச அரிசி மாவையும் இதில் கொட்டி நல்லா மாவு பதத்துக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு பதத்துக்கு வந்ததும் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிறு சிறு உருண்டைகளாக்கி இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு இறக்கிட்டு கடைசியாக நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் தாளித்து இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான பாலக்கீரை உப்பு உருண்டை ரெடி. ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.